ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 5 வசனம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஃபியர் நாட், ஃபியர் நாட், பயப்படாதே. நீ பயந்து விடாதே. சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறோம், பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறோம், போராட்டங்களை கண்டு பயப்படுகிறோம், மனிதர்களை கண்டு பயப்படுகிறோம், மிருகங்களை கண்டு பயப்படுகிறோம், மேகங்களை கண்டு பயப்படுகிறோம், தண்ணீரை கண்டு பயப்படுகிறோம். எத்தனையோ காரியங்கள், செய்திகளை கேட்டு பயப்படுகிறோம். சில செய்திகள் நம்மை பயப்படுத்துகிறது, சில செய்திகள் நம்மை திகிலடைய செய்கிறது, சில செய்திகள் நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. இந்த பயம் இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவர் கூட இருக்கிறார். பயத்தை விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் இந்த 43 ஏசாயா 43 நீங்க கவனம் வாசிக்கும் பொழுது 2 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, மிக நேர்த்தியாக சொல்லுகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி கூடாக நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, தண்ணீர் உன்னை மூழ்கடிக்காது, ஆறு உன்னை கடந்து போக விடா, அந்த ஆறு உன்னை மூழ்கி போக பண்ணாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் ஒன்றும் உன்னை செய்யாது. நம் வாழ்க்கையில சில நேரத்தில் சோர்வடைந்து விடுகிறோம். ஐயோ, நான் உண்மையாய் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடு? என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த வேதனை? எனக்கு மாத்திரம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற எனக்கு மாத்திரம் ஏன்? சோர்வடைந்து விடுகிறோம், பலவீனப்பட்டு விடுகிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம், வேதனைப்படுகிறோம், தேவனிடத்துல கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. He is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயந்து கொண்டிருக்கிறார், உன் பயத்தை விலக்கி போடு. ஏனென்றால் கர்த்தர் உன் அருகில் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீதுக்கு பல நெருக்கடிகள் வந்தது. அந்த நெருக்கடிகள் வந்த பொழுதெல்லாம் தாவீது அப்படி கம்பீரமா எழும்பி நிற்பான். எப்படி தெரியுமா? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பி நின்றான். அவன் கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை அறிவிக்கிறான். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் பகிரங்கமாய் சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, நான் நல்ல பிசினஸ் செய்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சில சோர்வுகள் வந்து விட்டா, சில மனிதர்கள் நமக்கு ரோதமாய் எழும்பி விட்டான், சோர்வடைந்து விடுகிறோம். இப்படித்தான் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். பெரிய மனிதன், அவன் மழை பெய்யாது என்று சொன்னால் பெய்யாது, மழை பெய்யும் என்று சொன்னால் பெய்யும், பனி பெய்யாது என்றால் பெய்யாது. அவனை கண்டு அவ்வளவு பயப்படுவார்கள் ஜனங்கள். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஆகாப்புக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினான். எதற்கும் பயப்பட மாட்டான், தொழிந்து போய் நிற்பான். அவன் சொல்லுகிறான், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டு விட்டு தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி அக்கினினால் உத்தரவு அருளின் தெய்வமே தெய்வம் என்று சொன்ன அக்கினினால் உத்தரவு வந்தது. கர்த்தர்
எலியாவோடு கூட இருந்தார். எலியாவுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட தைரியசாலி பயப்படுகிறான். யாருக்கு பயப்படுகிறான்? ஏசபேல் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணுக்கு பயப்படுகிறார். ராஜாவுக்கு பயப்படவில்லை, ஆகாப்புக்கு பயப்படவில்லை, ஆகாப்புடைய மனிதர்களுக்கு பயப்படவில்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பயப்படுகிறான். என்ன பயம் அவனுக்கு? அவனுக்குள்ள ஒரு பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. அந்த ஏசபேல் சொல்லுகிறார், அவன் தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசியை கொன்று விட்டானா, நான் சும்மா விட்டு விடுவேனா? இந்த பாகால் தீர்க்கதரிசியை கொன்றவனை நான் கொல்ல மாட்டேனா? நாளைக்கு இந்நேரத்தில் அவனை கொன்று விடுவேன். அவன் சொல்லுகிறான், பயந்து போகிறான். தன் ஊரை விட்டு அந்த ஏசபேலுக்கு விலகி வனாந்திரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு செடியின் கீழே போய் படுத்து சுருண்டு படுத்து விட்டான். அவள் எப்படி கொன்று போட்டாலும் என்னை இங்க வனாந்திரத்துல எங்கேயாவது கொன்று போட்டு விடட்டும், படுத்து விட்டான். பயம், சோர்வு. தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் தான், ஆனால் அதெல்லாம் அவன் கண்களை மறைத்து விட்டது. அந்த ஏசபேல் சொன்ன வார்த்தை அவனை நொறுங்க செய்து விட்டது. அப்படி சோர்ந்து போய் படுத்திருந்த அந்த மனிதனை ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் எழுப்புகிறார். எழும்பு எலியா, எழும்பு, எழும்பு, சாப்பிடு, எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் எலியாவை எழுப்புகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி எழுப்பி, எலியாவே எழுந்திரு, புசி. அவன் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். அவன் ஒரு சொப்பனம் தரிசனம் காண்பதை போல நினைத்திருப்பான் என்று நினைக்கிறேன். அப்படி படுத்துக்கொண்ட பயம் அவனை பிடித்து இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவன் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து விட்டான். மிகவும் பயந்து இருக்கிறான். இன்றைக்கு இதே சூழ்நிலையில் நீங்களும் இருக்கலாம். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை கண்டு, யாரோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். எவனோ ஒரு குறி சொல்லுகிறவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்திருக்கலாம். குடுகுடுப்புக்காரன் ரோட்டில் போகிற கோடாங்கி சொன்னதை கேட்டு நீங்கள் பயந்திருக்கலாம். அல்லது உங்கள் உறவினர்கள், ஏதோ ஒரு எதிராளி சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்கள் பயந்திருக்கலாம். எலியாவும் அப்படிதான் பயந்திருந்தான். அந்த அப்பமும் தண்ணீரும் குடித்து அவன் எழும்பி அந்த பலத்தில் 40 நாள் வனாந்தரத்தில் இடைவிடாமல் நடந்து பர்வதத்திற்கு, ஓரை பின்னும் பர்வதத்திற்கு வந்து சேர்கிறான். அங்கே அவன் ஒரு குகையை கண்டு அதிலே போய் மறைந்து கொள்ளுகிறான். இது நல்ல இடம், அவள் என்னை தேடி வந்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாள் என்று. அவனை அழைத்து வந்தது கர்த்தர், அவனுக்கு பலன் தந்தது கர்த்தர், அவனுக்கு ஆகாரம் கொடுத்தது கர்த்தர். அவன் போய் மறைந்திருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் அவனோடு கூட பேசும்படி வருகிறான். பயந்து போய் வருகிறான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் மிகவும் பயந்து கர்த்தருடைய மெல்லிய வார்த்தை, முதலாவது காற்று, ஒரு நடுக்கம், எல்லாம் உண்டாகி பின்பு மெல்லிய காற்று, மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார். எலியாவே, உனக்கு என்னப்பா இங்க? அவன் சொல்றான், ஒரு பொம்பளை திட்டா வந்துட்டேன், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போ, உன் சாணத்தில் ஒருவனை அபிஷேகம் பண்ணு, எகுவை அபிஷேகம் பண்ணு, அந்த சீரிய தேசத்தில் உள்ள ஆசைகளை அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணு என்றெல்லாம் அவனிடத்தில் சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற. இதெல்லாம் நீ செய்ய வேண்டும்பா. நீ சும்மா இங்க வந்து படுத்திருக்கிறது என்ன? அவளுக்கு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எலியாவை அவள் கொன்று விடுவேன் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் எலியாவை அவள் தொட விடவில்லை. இதுதான் கர்த்தர். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவர் உங்க கூட இருக்கிறார். சத்துரு உங்களை தொட விடமாட்டார். சத்துருடைய வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார். காரணம், உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி உங்களுடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றும்படி அவர் வேதனை அனுபவித்து இருக்கிறார். உங்கள் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். பயப்படாதிருங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் தைரியம் கொண்டு
இந்த காலவேளையில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் சோர்வடைய மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.